இந்த உலகத்தில நீதியை நிலைநாட்டும் நீதி தேவனே, வஞ்சகம் என்ற சொல்லு இல்லாமல் வாழக்கூடிய கோவில் கோபுரமே, அன்புக்கும் பாசத்துக்கும் அடிபணிபவனே, பொறுமையில பொறுமை என்னும் பூமி தாயின் மகனே. யார பத்திங்க பேசுறோம்? யாருங்க? துலாம் ராசி அன்பர்களே, உங்கள பத்தி தான் பேசுறோம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நீங்க கண்டிப்பா நலமா, சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல துலாம் ராசிக்காரர்கள் எந்த திசையில தலை வச்சு படுத்தா கோடீஸ்வர யோகம் உண்டாகும், வாழ்க்கையில இவங்களுக்கு பொன் பொருள் உடல் ஆரோக்கியம் குடும்ப மகிழ்ச்சி இது எல்லாம் கிடைக்கும், என்ன பரிகாரங்கள் செய்யணும், எந்த ஆலயங்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் போயிட்டு வந்தால் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும், அதே போல என்னென்ன பரிகாரங்கள் வாஸ்து முறைகள் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் துலாம் ராசி அன்பர்களே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பல சுவாரஸ்யமான தகவல்கள் கதைகள் எல்லாமே இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், துலாம் ராசினா யாருங்க? இவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும்ல. அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில், அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த ராசிகளை வச்சு தான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில் அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள். துலாம் ராசி பொதுவாக எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய புராண கதைகள் படி அசுரர்களும் தேவர்களுக்கு இடையே ரொம்பவே சண்டை நடந்துட்டு வந்துச்சு. அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் அமிர்தத்தை பேர கடலில் போய் பால் கடலில் கடைஞ்சாங்க. அதாவது அந்த அமிர்தம் யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு பங்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம். இதில் பார்த்தீங்கன்னா தேவர்கள் எங்களுக்கு நாங்கள் தான் தர்மத்தை கேட்குறவங்க, எங்களுக்கு தான் அதிகமாக வேணும் அப்படின்றாங்க. அசுரர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பார்க்கடலில் இந்த அமிர்தத்தை பெறறதுக்கு நாங்கள் தான் அதிகமாக உழைச்சோம், அதனால் எங்களுக்கு தான் இதில் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குடைய சரியான சண்டை. அந்த சண்டையில் இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னு, அதாவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பரமாத்மா என்ன செஞ்சாருன்னா, அந்த சமயத்தில் மகாலட்சுமி தேவியை கடல்ல இருந்து எழுந்து அருள் பாலிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கடலிலிருந்து எழுந்து அருள் பாலிக்கும் போது கூடவே கையில் பொற்கலரில் இருந்த ஒரு தராசு தட்டை கையில் பிடிச்சிட்டு வராங்க. அப்போ அந்த தராசு தட்டு எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது மகாலட்சுமி தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் நீதி இல்லாமல் எதுவுமே இயங்காது, அதனால் தராசு எப்போதுமே உண்மையை மட்டும்தான் காட்டும், அதனால் யாருடைய புண்ணியம் தர்மம் இங்கே அதிகமோ அவங்களுக்கு தான் இந்த அமிர்தம் அதிக பலன் கொடுக்கும். அதே போல் யார் அதிகமாக பாவம் செஞ்சிருக்கிறாங்க, அதர்மம் அதிகமாக விளைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அமிர்தம் குறைவாக தான் கிடைக்கும் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் சொல்கிறாங்க. இதுக்கு தேவர்கள் ஏற்றுக்கிறாங்க, ஆனால் அசுரர்கள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அந்த தராசை வச்சு தேவர்கள் எந்த அளவுக்கு தர்மத்தை செஞ்சிருக்கிறாங்க, அதே போல் அந்த தராசு தட்டில் இன்னொரு பக்கம் அசுரர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பங்கிடுறாங்க. அளவு தராசு வச்சு அளவு பார்க்குறாங்க. அந்த தராசு தட்டில் தேவர்கள் தான் அதிகமாக தர்மம் செஞ்சதாக வரதுனால இந்த அமிர்தம், அந்த அமிர்தம் அதிகமாக தேவர்களுக்கு தான் கிடைக்கிது. அப்போ இந்த தராசு பின்னர் இந்த வானில 12 ராசிகளில் ஒரு ராசியாக 7வது ராசியாக வானில நிலைநிறுத்தப்படுது. அதாவது துலாம் ராசியை ஒரு ராசியாக வானில தராசு தட்டோட நிலைநிறுத்தப்பட்டுச்சு. இதுதான்
துலாம் ராசி உருவானதுக்கான புராண கதை. காலபுருஷ தத்துவத்தில 12 ராசிகள்ல 7வது ராசியாக வலம் வரக்கூடிய, தராசு தட்டு சின்னமாக வைத்திருக்கக்கூடிய, காற்று ராசியாக வலம் வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே. பொதுவா துலாம் ராசிக்கு அதிபதி யாருங்க? சுக்கிர பகவான். அப்ப இவங்களுக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால பொதுவா இவங்க அழகா இருப்பாங்க. நல்லா அன்பு காட்டுறதுல அதிபதியா இருப்பாங்க. 12 ராசிகள்ல துலாம் ராசி மாதிரி அன்பு காட்டுறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அதே போல நல்ல கவர்ச்சியான உடல் அமைப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்க துலாம் ராசிக்காரங்க சாதாரணமாக பேசி லவ் பண்ணி திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு செல்வம், மகிழ்ச்சி இது எல்லாமே இயல்பாகவே கிடைக்கும். கலைத்துறையில் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்க இந்த மியூசிக் துறையில் இருப்பாங்க. ஓவியம், நடனம் ஆடுறது, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து அதிகமாக துலாம் ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. அதே போல் மனுஷன் வாழ்க்கையில் இனிமையாகவும் சுக வாழ்க்கை, இசை, காதல் அப்படின்றத குறிக்கும்னா துலாம் ராசியை எடுத்துக்கலாங்க. மக்கள்கிட்ட அன்பாக மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடியவங்க இவங்க தாங்க. ஒருத்தருக்கு வந்து செல்வம், வீடு, நிலம், வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு சரியான இடத்துல இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். அதே போல் சண்டையே வந்தாலும் அதில் சமாதானம் பண்ணி வைக்கிறது துலாம் ராசிக்காரங்களை தடுக்க முடியாதுங்க. அதே போல் பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிர பகவான் இருந்தார்னாவே அதிக ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. எப்போதும் அழகாகவே இருக்கணும், வசதியாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஒரு பக்கம் பணம் வந்தாலும் அதை வந்து நீங்கள் சேமிப்பு பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி வசதிக்காகவே செலவு பண்ணக்கூடியவர்களாக இருப்பீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், கவர்ச்சியாக இருக்கிறதுல நீங்கள் அதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பணமும் அதிகமாக இழப்பீங்க. அழகு, காதல் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்பவே நீங்கள் வாழ்க்கையவே இழந்துருவீங்க சில டைமு. அதே போல் சுக விருப்பம் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா தர்மத்தையே மறந்து சுக வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே சுக்கிர பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மைனஸ். பொதுவாக துலாம் ராசிக்காரங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நியாயமாக இருப்பாங்க. அதாவது இவங்களுடைய சின்னமே தராசு தட்டு இல்லையா, அதனால் எது சரி எது தவறு அப்படின்னு நல்லா யோசித்து ஆராய்ஞ்சி முடிவெடுக்கிறதுல 12 ராசிகளில் இவங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாதுங்க. உதாரணமாக சொல்ல போனால் இவங்களுடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ துலாம் ராசிக்காரர்கள் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா இதில் யார் சரி யார் தவறு அப்படின்றத விட விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி வைக்கிறத துலாம் அடிச்சிக்க முடியாது. அதே போல் இவங்கக்கிட்ட எதுவுமே சரிசமமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. எங்கே போனாலும் சரி, சண்டை வந்தாலும் சரி, அதை சமாதானப்படுத்தணுமே தவிர அதை பெருசு படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுடைய பேச்சு அதே போல் மெதுவாக தான் பேசுவாங்க, ஆனால் இனிமையாக இருக்கும். இவங்கக்கிட்ட அழகு இருக்கும், ஒரு வகையில் கவர்ச்சியாகவும் இருப்பாங்க. இவங்களோட உடல் தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. இவங்களுடைய குணமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பேசுவாங்க. நல்லா ஆடம்பரமாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். அதே போல் மக்கள்கிட்ட இவங்க விரும்பி நல்லா அன்போட பாசத்தோட அணுகி பேசக்கூடியவங்க. இவங்கக்கிட்ட பொதுவாக துலாம் ராசிக்காரங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. இவங்க பிறப்பிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா இசைத்துறையில், அதான் நம்ம ஏற்கனவே சொல்லுங்கள்ல, இசை, ஓவியம், அப்புறமா டெக்கரேஷன் பண்ணுறது, டான்ஸு, அதே போல் இந்த டைரக்டர்ஸு இவங்க எல்லாம் பொதுவாக வந்து துலாம் ராசியில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிர பகவான் ஆதிக்கம் இவங்கக்கிட்ட இருக்கிறதுனால கலைத்துறையில் வந்து துலாம் ராசிக்காரர்கள் கை வாங்கி நிற்பாங்க. இது இயற்கையாகவே நடக்கும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கிறதுல சிரமப்படுவாங்க. அதாவது 2 விஷயம் நடந்திருக்குன்னா அது எது சரி எது தப்பு அப்படின்னு அவங்க தீர்மானிக்கிறதுக்கு லேட் பண்ணுவாங்க.
உதாரணமா சொல்லப்போனா, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வெளிய போகணுமா? இல்லையா? அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இவங்க எல்லார்கிட்டயும் பேசி, போகலாமா? வேணாமா? யார் மனசையும் புண்படுத்தாம கேட்கணும் அப்படின்னு நெனச்சு முடிவு செய்யறதுல நேரம் போய்விடும். ஸோ, அதனால இவங்க காலத்தன்மைய வந்து அதிகமா விரயப்படுத்துவாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அதிக ஆடம்பரமா இருக்கணும்னு நெனைக்கக்கூடியவங்க. அழகா உடை வாங்கணும், அழகா செருப்பு இருக்கணும், இந்த பொருள் நல்லா இருக்குமா, ஆடம்பரமான விஷயத்துல அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்கள். உதாரணமா, ஒரு சின்ன ஃபங்ஷனுக்கு போணும்னா கூட, ஒரு பெரிய அழகா ஆடம்பரமா போணும் அப்படின்னு வாங்கி, அதுக்கு அதிகமாக செலவு செய்யறதுல துலாம் ராசிக்காரர அடிச்சுக்கவே முடியாது. அதேபோல எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தணும்னு நெனைக்கிறவங்க. யார் இருந்தாலும் சரி, நல்லவனோ, கெட்டவனோ எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில சில சமயம் இவங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும். துலாம் ராசிக்காரங்க அதிகமா நம்பிக்கை வச்சிருப்பாங்க. மத்தவங்க மேல அதிக நம்பிக்கை வைக்குவாங்க. அதுவும் இவங்களுடைய பலவீனம் தான். சில நேரத்தில இது ரொம்பவே இவங்களுக்கு ஏமாற்றத்தை உண்டாக்கும். உண்மையாக இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப உங்ககிட்ட யாராவது கடன் கேட்டாங்கன்னா, யோசிக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க கடன் குடுத்துருவீங்க. ஆனா, அதே கடன் நீங்க திருப்பி கேட்கும்போது அது வரலன்னா, ரொம்பவே வந்து நம்பிக்கையா இருப்பீங்க. என் ஃப்ரெண்ட் எப்படியும் பணம் குடுத்துருவான்ட்டு. ஆனா, அது வரல அப்படின்னும்போது, அதில சில ஏமாற்றங்கள் உங்களுக்கு வரும். ஸோ, இது எல்லாமே உங்களுடைய பலவீனம் தான். அதேபோல ரொம்ப ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. சில டைம் ரொம்பவே நியாயம், தர்மம் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு, சுக வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவீங்க. நல்லா வசதியா இருக்கணும், ஜாலியா டூர் போணும், இன்பமா இருக்கணும். அதாவது தேவையில்லாத கெட்ட பழக்கவழக்கங்களுக்கும் அடிமையாகுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய பலவீனம். சில சமயம் என்னதான் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நெனைச்சாலும் அது நடக்காது. அதேபோல நல்ல வேலை கிடைச்சாலும் உங்களுக்கு சில டைம் அது புடிக்கல அப்படின்னு தூக்கி போட்டு வந்துருவீங்க. சின்ன சின்ன சுகத்துக்காக தேவையில்லாத தவறான வழியிலயும் சில டைம் போயிருவீங்க. இது எல்லாமே உங்களுடைய பலவீனம். இன்னும் சுருக்கமா சொல்லப்போனா, துலாம் ராசிக்காரங்க அப்படின்னாவே அழகா, உடல் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. அன்புக்கு பணிவாங்க. எதுவாக இருந்தாலும் சமமா போங்கன்னு சொல்லுவாங்க. சமநிலையில இருப்பாங்க. கலைத்துறையில எல்லாமே இருப்பாங்க. ஆனா, உங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நீங்க முடிவு எடுக்கிறதுல தாமதப்படுத்துவீங்க. ஆடம்பரமா இருப்பீங்க. அதிக நம்பிக்கை வச்சிருப்பீங்க. சுக வாழ்க்கை, தேவையில்லாத கெட்ட பழக்கவழக்கங்கள்ல அதிகமா ஆசைப்படுவீங்க. இது எல்லாம் தான் உங்களுடைய பலவீனம். அதாவது துலாம் ராசிக்காரங்க எப்பயுமே நல்ல நடுநிலையானவர்கள், நல்ல நண்பர்களாக இருப்பீங்க. நல்ல ஒரு கலைஞனா இருப்பீங்க. உங்ககிட்ட எல்லா விதமான கலைநயமும் இருக்கும். ஆனா, அதே சில சமயம் செலவு அதிகமாக பண்ணுவீங்க. ரொம்பவே ஆசைப்படுவீங்க. சில விஷயத்துக்காக தயங்கி நிப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சிக்கல தரும். நல்லா புரிஞ்சுதுங்களா? அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள் எந்த திசையில தல வச்சு படுத்தா நல்லது, எந்த திசையில தல வச்சு படுக்கக்கூடாது அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல எந்த திசையில துலாம் ராசிக்காரர்கள் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மேற்கு திசையில தலை வைத்து படுக்கக்கூடாது. ஏன்னா, இப்ப எல்லாருமே மோஸ்ட்லி மேற்கு பக்கம் தான் தல வச்சு படுப்பாங்க. உங்களுக்கு மேற்கு பக்கம் நீங்க தல வச்சு படுக்கும்போது, சின்னதா பண வரவு இருந்தாலும், ஆனா ஒரு வகையில அது உங்களுக்கு செலவ அதிகரிக்கும். கடன் சுமையை அதிகரிக்கும். இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேரு, புகழ் கிடைக்காது. சின்ன வாய்ப்புகளும் அது வந்தாலும் உங்களுக்கு அது கிடைக்காம போகும். ஏன்னா, மேற்கு திசை வந்து வருண பகவானுடைய திசை. இன்னொரு பக்கம் மேற்கு திசையில தான் சூரியன் அஸ்தமாகறதுனால, உங்களுக்கு சக்திகள் குறையும். உதாரணமா சொல்லப்போனா, ஒரு துலாம் ராசிக்காரர்கள் தலைய மேற்கு பக்கம் வச்சு படுக்கும்போது, அவருக்கு சின்னதா தான் ஒரு பண வரவோ, செல்வாக்கோ, இல்ல சந்தோஷமோ இருக்குமே தவிர்த்து, அதிகமாக உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. குடும்பத்திலயும் அதேபோல சண்டை, சச்சரவு, சின்ன வாக்குவாதங்கள் அடிக்கடிக்கு வரும். நீங்க வேலை செய்ற இடத்துலயும் சரி, தொழில் செய்ற இடத்துலயும் சரி, ஏதாவது ஒரு சின்ன சண்டைகள், தாமதங்கள் உண்டாகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல
வடக்கு திசையிலயும் நீங்க தலை வச்சு படுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வடக்கு திசை வந்து குபேரனுடைய திசை. அந்த திசையில ஏன் படுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஏன்னா, செல்வம் கொடுக்கக்கூடிய கடவுளே குபேரன் தானே! அந்த திசையில படுக்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. பொதுவா சயின்டிஃபிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, காந்த ஈர்ப்பு விசை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வடக்கு திசையில படுக்கும்போது உங்களுக்கு உடல்ல நெகட்டிவ் எனர்ஜி உண்டாகும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க என்னதான் ஓடி ஓடி ஒரு பக்கம் பணம் சம்பாரிச்சாலும், அது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு வகையில இழக்க நேரிடும். அதுக்கு மேல நீங்க கடன் அதிகமாக வாங்க நேரிடும். இதனாலேயே குடும்பத்திலயும் சரி சண்டை, நீங்க வேலை செய்ற இடத்துலயும் அதிக மன அழுத்தம், உடல்ல எப்பயுமே ஒரு சோர்வா இருப்பீங்க. இத நெனச்சு மைண்டுக்குள்ள இதையே நெனச்சிட்டு இருப்பீங்க. குடும்பத்திலயும் கணவன் மனைவியிடையே சண்டை அதிகமாக இருக்கும். யார் மேலயும் ஒரு அக்கறை இல்லாதவங்க போல இருப்பீங்க. பொதுவா குபேரன் திசையில நீங்க தலையே வச்சு படுத்தாலும், ஒரு பக்கம் உங்களுக்கு செல்வம் கைக்கு வராம தள்ளி போயிட்டு தான் இருக்கும். அதேபோல துலாம் ராசிக்காரர்கள் வடக்கு திசையில தலை வச்சீங்கன்னா, உங்களுக்கு வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும், அத சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஒரு பொருள வாங்கி சந்தோஷம் அட முடியாது. இன்னொரு பக்கம் வந்த பணத்த சேமிக்காம மறுபடியும் கடன் சுமையில வாழ வேண்டிய சூழல் உங்களுக்கு அமையும். சரி, அப்ப எந்த திசையில தான் தலை வச்சு படுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு திசையில குறிப்பா துலாம் ராசிக்காரர்கள் முக்கியமாக தெற்கு திசையில தலை வச்சு படுக்கிறது உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகுங்க. இதனால ஒரு நிலையான செல்வம், பணம் சேரும். வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வண்டி, வாகனங்கள், குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் உண்டாகும். குடும்பத்தில அமைதி நிலவும். அதேபோல குடும்பத்தாருக்கும் சரி, உங்களுக்கும் சரி உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதேபோல நீண்ட ஆயுளோட வாழ முடியும். இன்னொரு பக்கம் நீங்க கேட்குவீங்க, தெற்கு திசையில வந்து யமனுடைய திசை. அந்த திசையில இறந்தவங்கள அடக்கம் செய்ய தான் செய்வாங்களே தவிர, யாரும் படுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனாலும், நீங்க யமன் திசையில நீங்க தலை வச்சு படுக்கும்போது, உங்களுக்கு நிச்சயமாக ராசி பலன்கள் படி தெற்கு திசையில தான் தலை வச்சு படுக்கணும். உங்களுக்கு நீண்ட ஆயுளும், உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். அது குறிப்பா துலாம் ராசிக்காரர்கள் தெற்கு திசையில தலை வச்சு படுக்கிறது உகந்தது. அதேபோல கால வந்து வடக்க நோக்கி நீட்டி இருக்கிற மாதிரி படுங்க. ஏன்னா, குபேரனுன் செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கால்கள் வழியாக உங்களுக்கு சேரும். அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், துலாம் ராசிக்காரர்கள் தெற்கு திசையில நீங்க தினமும் தலை வச்சு படுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் அது நீங்கிவிடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்குள்ளேயே நீங்க எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது எல்லாமே அழிச்சிருவீங்க. சொந்தமாக இடம் வாங்குவீங்க. வீடு, வண்டி, வாகனம் வாங்குவீங்க. வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா, அதிக வாடிக்கையாளர் வருவாங்க. கோடீஸ்வரனாக ஆகுவீங்க. தொழில் செய்யக்கூடியவர்களும் லாபம் அதிகரிக்கும். நல்ல ஒரு பிசினஸ் மேனா டெவலப் ஆவீங்க. 100% தெற்கு திசையில நீங்க தலை வச்சு படுக்கிறது நல்லது. அதே சமயம் நீங்க இதே கிழக்கு திசையிலயும் தலை வச்சு படுக்கலாம். இது இப்ப துலாம் ராசி மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா, நீங்க கிழக்கு திசையில தலை வச்சு படுக்கலாம். ஏன்னு சொல்ல வரேன்னா, கிழக்கு திசை வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் ஆதிக்கம் கொண்ட திசை. அதனால சூரிய பகவான் இருக்கிறாருன்னா, கல்வி, அறிவு, படிப்பு, புத்திசாலித்தனம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்க வேலை, அரசியல் பலம், வேலை செய்ற இடத்துல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக கிழக்கு திசையில மட்டும் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, கிழக்கு திசையில வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனும், இந்திரனும் இருக்கக்கூடிய திசை. சூரிய ஒளி நம்ப மேல படும்போது, நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் குறிப்பாக குழந்தைகள் பள்ளியில, கல்லூரியிலலாம் படிக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க. நல்ல மார்க் எடுக்க முடியும். அதேபோல பிசினஸ் செய்யக்கூடியவங்க நல்ல புத்திசாலித்தனமாக முடிவு எடுத்து, நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியும். அதனால உங்களுக்கு செல்வாக்கு உயரும், அன்பு, பாசம் உண்டாகும், கோடீஸ்வர யோகம் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதனால துலாம் ராசிக்காரர்கள் தெற்கு திசையிலும், கிழக்கு திசையிலும் தலை வச்சு படுக்கிறது நல்லது. அடுத்ததா துலாம் ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் கஞ்சனூரில், அதாவது கும்பகோணம் அருகே வந்து கஞ்சனூர் இருக்கு. அங்க சுக்கிர பகவானுடைய ஆலயம் இருக்கு. அங்க ஒரு முறையாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி அப்படின்றதுனால போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்சா நெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா,
வாழ்க்கையில் செல்வ வளம் உண்டாகும், குடும்ப மகிழ்ச்சி உண்டாகும், கலைத்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் அம்பாள், லக்ஷ்மி அம்பாளை நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. வரலட்சுமி நாட்களில் வழிபாடு செய்கிறது நல்லது. இதனால் பண வரவு, குடும்பத்தில் அமைதி, கோடீஸ்வர யோகமும் கிடைக்குங்க. அடுத்ததாக பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்தால் நல்லது. ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால விரதம் இருக்கிறது நல்லது. அதே போல் அன்றைய தினத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதும் உகந்ததுங்க. முடிஞ்சால் அருகில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆலயங்களுக்கு இல்லை 9 நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று பால், தயிர் இதெல்லாம் நீங்கள் அபிஷேகம் செஞ்சு தரிசனம் செய்கிறது நல்லது. வெள்ளை மலர்களால் நீங்கள் சுக்கிர பகவானுக்கு பிரசாதமாக வச்சு வழிபாடு செய்கிறதும் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தானம் செய்கிறீங்கன்னா வெள்ளை நிற ஆடைகளை, அரிசி, வெள்ளை பாசிப்பருப்பு இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது தானம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு 100% கிடைக்கும். ஆகையால் துலாம் ராசிக்காரர்கள் தெற்கு திசை பார்த்து தலை வச்சு படுத்தீங்கன்னா வாழ்க்கையில் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். கோடீஸ்வர யோகம் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், செல்வாக்கு அதிகரிக்கும், மன அமைதி உண்டாகும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.